தூதுச்சருக்கத்தில் விரிகுழல் பைந்தொடி நாணி வேத்துவையில் எனும் பாடலை பார்ப்போம். ஏனைய பல முக்கிய வினாக்களை பார்த்துவிட்டு இப்பாடற் பகுதியில் தரப்பட்ட வினாவிடைகளையும் பார்ப்போம். அந்த வகையில் விரிகுழல் பைந்தொடி என இந்த பாடல் தொடங்குகின்றது. பல்வேறு வினாக்களை இதில் கேட்க முடியும். முதலாவது வினா எழுதி கொள்ளுங்கள். விரிகுழல் பைந்தொடி என குறிப்பிடப்படுபவர் யார்? இதன் பொருள் யாது? விரிகுழல் பைந்தொடி என்பது விரித்த கூந்தலையும் பசுமையான வளையல்களையும் அணிந்தவள். இது யார் என்றால் திரௌபதி ஆகும். இன்னொரு வினா இப்பாடலில் கேட்க முடியும். வீமன் தர்மனை இகழ்ந்த விதம் இப்பாடலில் எவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்றது? எழுதி கொள்ளுங்கள் வினாவை. வீமன் தர்மனை இகழ்ந்த விதம் இப்பாடலில் எவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்றது? அதிலே 4 முக்கியமான விடயங்களை குறிப்பிட முடியும். முதலாவது, திரௌபதி அரச சபையில் அழுது புலம்பி நீதி கேட்ட போது உன் தம்பியராகிய எங்களை கோபிக்க வேண்டாம் என்று கூறினாய். இந்த பாடல் வரி பைந்தொடி நாணி வேத்தவையில் முறையீடு நாள் வெகுளேல். இரண்டாவது விடயம், நமது குலத்துக்கும் நமக்கும் உலகமுள்ள அளவு நீங்காத படியை ஏற்படுத்தி விட்டாய். இதனை மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீராத வசையே கண்டாய் எனும் வரிகள் உணர்த்துகின்றது. மூன்றாவது விடயமாக, எரியும் தீயை போன்ற வெம்மையுடைய காட்டில் 12 ஆண்டுகள் கழித்தும் தொடர்ந்தும் ஓராண்டுகள் மறைந்து வாழ்வதற்கு பின்னரும் கொடிய பகைவரான துரியோதனனை கொல்வதற்கு பின்வாங்குகின்றாய். இதனை எரிதழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம் பகை முடிக்க இளையான் என்றாய். நான்காவது விடயமாக, முரசு கொடியை உயர்த்தியவனே, பாம்பு கொடியையுடைய துரியோதனின் கொடுமைக்கு அஞ்சுவதிலும் பார்க்க உன் இரக்கம் காட்டும் அருளுக்கு அஞ்சுகின்றேன். இதனை அரவு உயர்த்தோன் கொடுமையிலும் முரசுயர்த்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேன். இவ்வாறு வீமன் தர்மனை இகழ்ந்த விதம் பல்வேறு விதமாக இப்பாடலிலே காட்டப்படுகின்றது. அடுத்த வினா, அரவு உயர்த்தோன் என குறிப்பிடப்படுபவன் யார்? அரவு உயர்த்தோன் என குறிப்பிடப்படுபவன் துரியோதனன். அடுத்த வினா, முரசு உயர்த்தோ என்பதன் பொருள் என்ன? இவ்வாறு குறிப்பிடப்பட்டவன் யார்? முரசு உயர்த்தோ என்பது முரசு கொடியை உயர்த்தியவன், தர்மனை குறித்து நிற்கும். அடுத்த வினா, இப்பாடலில் இடம்பெறுகின்ற வினைத்தொகை எது என்று கேட்கலாம். இப்பாடலில் இடம்பெறுகின்ற வினைத்தொகை விரிகுழல், எரிதழல். இது 3 காலத்திலும் வரும். விரிகின்ற குழல், விரிந்த குழல், விரியும் குழல், எரிகின்ற தழல், எரிந்த தழல், எரியும் தழல் என வினைத்தொகையாக இடம்பெறுகின்றது. கானகம் அகன்றும் என்பதால் கருதப்படுவது யாது? அடுத்த வினா எழுதி கொள்ளுங்கள். கானகம் அகன்றும் என்பதால் கருதப்படுவது யாது? விடை, 12 ஆண்டுகளோடு அஞ்ஞாதவாசம் 1 வருடம் சேர்த்து 13 வருடங்கள் கொடிய காட்டிலே கழிந்தமை. இதனையே கானகம் அகன்றும் எனும் வரி உணர்த்தி நிற்கின்றது. அடுத்த வினா, உனது அருளுக்கு அஞ்சினேன் என்பதன் பொருள் யாது? இவ்வாறு கூறியவன். பொருள் உனது இரக்கம் காட்டும் அருளுக்கு அதிகமாக அஞ்சுகின்றேன் என்பது பொருளாகும். இவ்வாறு கூறியவன் வீமன். அதேபோல வேத்தவையில் முறையிட்டவர் யார்? திரௌபதி அல்லது பாஞ்சாலி என்று குறிப்பிட முடியும். அவ்வாறு முறையிட்டமைக்கு காரணம் யாது? ஆவண்ணா வினா. அவ்வாறு முறையிட்டமைக்கு காரணம், துச்சாதனன் துகிலை பற்றி இழுத்ததால் விரிந்த குழலையுடைய பசிய கொடி போன்ற திரௌபதி வெட்கமடைந்து அரசு சபையின் கேடு பற்றி இவ்வாறு முறையிடுகின்றாள். அதே போல இதிலே வேறு சில வினாக்களையும் கேட்க முடியும். அதாவது, இப்பாடல் குறிப்பாக கானகம் என்பது கொடிய காடு என்பதை குறிக்கும். வெம்பகை என்பது கொடிய போரினை குறிக்கும். அதே போல அறவுயர்த்தோன் என்று சொல்லப்படுகின்றவன் துரியோதனன், முரசு உயர்த்தியவனாக குறிப்பிடப்படுபவன் தர்மன். இப்பாடலிலே குழல் என்பது கூந்தல் என்பதை குறித்து நிற்கும். நாணி என்பது வெட்கமுறை என குறித்து நிற்கும். வெகுளேல் என்பது கோபிக்க வேண்டாம் என்பதை குறித்து நிற்கும். மரபு, குலமுறை, தீராவசை, நீங்காத பழி, தழல், நெருப்பு,
வெம்பகை கொடும்பகை இளையா நின்றாய் பின்வாங்குகின்றாய். இவ்வாறு இதில் வரக்கூடிய வினாக்கள் பல்வேறு விதமாக அமையும். மாணவர்கள் இந்த வினாவிடைகளை எழுதி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பாடலில் மேலதிக சில வினாக்களை நாங்கள் பார்ப்போம். இந்த விடை உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.